விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் திருவெண்ணைநல்லூர் அடுத்த அரசூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மூழ்கெடுத்தபடி செல்லும் தண்ணீரால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து செய்தியாளர் குணாநிதி இணைகிறார். குணாநிதி, மாவட்டத்தின் நிலவரம் என்ன? தற்போது பிரதான சாலையில வெள்ள நீர் மூழ்கெடுத்திருக்கிறது, போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கு குணாநிதி? தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த அரசூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை தான் தற்போது நாம் இங்கிருந்து நின்று கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தேசிய நெடுஞ்சாலை என தெரியாத அளவிற்கு இப்பகுதியில் வெள்ளம் என்பது முழுவதுமாக சூழ்ந்திருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அதனுடைய கிளை நதியான மலட்டாரிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்போது அந்த வெள்ளம் என்பது முழுவதுமாக, அதாவது இந்த அரசூர் பகுதி முழுவதுமாக சூழ்ந்து தற்போது முழுவதுமாக புரட்டி போட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான வாகனங்கள் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. லாரி சிக்கி நின்று கொண்டிருக்கிறது. கார், ஆட்டோ, இருசக்கர வாகனம் என முழுவதுமாக எல்லாமே வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டக்கூடிய சூழல்ல இந்த இடம் முழுவதுமே சிதைந்து போயிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த இடம் என்பது முற்றுமுழுதாக அழிந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். வெள்ள நீரில் ஏராளமான வீடுகள், வணிக நிறுவனங்கள் என்பது மூழ்கி இருக்கிறது. அதாவது அந்த வணிக நிறுவனங்கள் சிக்கி இருந்தவர்கள் தற்போது கூரை மீது அமர்ந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். தங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக, அதாவது மேடான பகுதிகளில் தற்போது அவர்கள் தஞ்சம் அடைந்திருக்கிறாங்க. இதே போல பார்த்தீங்கன்னா பல வாகனங்கள் முழுவதுமாக தெரியாத அளவிற்கு தண்ணீரில் முற்று முழுவதாக மூழ்கிவிட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ, 4 சக்கர வாகனம், கார் உள்ளிட்ட அனைத்துமே முழுவதுமாக மூழ்கிவிட்டது. பல வீடுகள் இடிந்து விட்டது. வணிக நிறுவனங்கள் இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து விட்டது. இதன் காரணமாகவே இப்பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளக்காடு போல காட்சி அளிக்கிறது. ஒரு தேசிய நெடுஞ்சாலை என்கிற அந்த நிலையில் இருந்து மாறி முழுவதுமாக ஒரு வெள்ளக்காடாகவே இந்த பகுதி என்பது தொடர்ந்து காட்சியளித்து வருகிறது. இந்த பகுதியில் வீட்டில் சிக்கி இருக்கக்கூடியவர்களை, அதாவது வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள் சிக்கி இருப்பவர்களை தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்டு வராங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து பொதுமக்கள் இங்க இருக்கக்கூடிய இந்த ஆபத்தை உணராமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்க புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது போன்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது நம்மிடையே பேசுவதற்காக இங்க ஒரு பெண்மணி இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட கேட்போம். அம்மா, நீங்க எந்த ஊர், எங்க வந்தீங்க, நீங்க என்ன பண்றீங்க? நான் மடப்பட்டிங்க சார். நான் மடப்பட்டில இருந்து காலையில வேலைக்கு போறதுக்காக 9 மணிக்கு கிளம்பி வந்தேன். அப்போ முட்டி வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, போயிட்டோம். திரும்ப எங்களால் வர முடியல. 3 மணி நேரத்தில் செம்ம தண்ணி வந்துச்சு. ஊர் ஃபுல்லாக தண்ணி போட்டுச்சு, வர முடியல. இப்போ மீட்பு துறையினர் நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொன்னால எங்களை கூட்டின்னு ரோடு கிராஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்தாண்ட கிராஸ் பண்ணியிருக்க முடியாது. இதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு மடப்பட்டுக்கு போகணும், எந்த பக்கமும் போக முடியல. தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால நின்று இருக்கிறோம் இங்கே. நந்தா, கேட்டிருப்பீங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னாக்கா ஏராளமான வணிக நிறுவனங்கள் வீடுகளில் சிக்கியிருப்பவர்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வராங்க. இதே போல பாத்தீங்கன்னாக்கா, அதாவது இந்த தேசிய நெடுஞ்சாலை என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல, அதாவது திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மடப்பட்டு வழியாக பன்ருட்டி, கோலினூர் வழியாக திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மற்றும் கோலினூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திருப்பி விடப்பட்டிருக்கிறது. மலட்டாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்போது விழுப்புரத்தில் இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சுட்டு வரும். தொடர்ச்சியாக இந்த நீரின் போக்கு எப்படி இருக்கிறது? இந்த தேசிய நெடுஞ்சாலையை சீரமைக்கிறதுக்கு இன்னும் எத்தனை மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் குணாநிதி? நந்தா, அதாவது தற்போது இந்த வெள்ளம் என்பது மிக அதிக அளவில் காணப்படுகிறது. மிக குறிப்பாக இந்த வெள்ளத்தின் காரணமாக மண்ணரிப்பு ஏற்பட்டு இந்த சாலைகள் பல இடங்களில் உடைந்திருக்கிறது. அதாவது இந்த வெள்ள நீர் வடிந்தாலுமே கூட இந்த சாலையை சீர் செய்து போக்குவரத்து தொடங்குவது என்பதற்கு சில நாட்கள் ஆகும் எனவே தோன்றுகிறது. நம்ம நேரடியாக காட்சிகளிலே பார்க்கலாம். முழுவதுமாக பல இடங்கள், இங்கு இருந்த கட்டிடங்கள் கூட தெரியாத அளவிற்கு வீடுகள் எல்லாமே இடிந்து போயிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா இங்க சாலைகளும் உடைந்திருக்கிறது. பல இடங்களில் சாலைகள் உடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த வெள்ள நீர் நின்றாலுமே கூட இந்த மழை, அதாவது இந்த சாலையில் போக்குவரத்து தொடங்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதே போல விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்து போக்குவரத்து என்பது தடைப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலிருந்து பொதுமக்கள் இப்பகுதிக்கு செல்லாதவாறு தற்காத்து வராங்க. அதாவது தென்பெண்ணை ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் நின்றால் மட்டுமே இந்த வெள்ளம் குறையும் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலையாக இருக்கிறது. ஒருபுறம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு, மறுபுறம் மலட்டாற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு என விழுப்புரம் மாவட்டம் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. களத்திலிருந்து செய்தியாளர் குணாநிதி வழங்கிய விவரங்களை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.